ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்குள் உட்பட்டவர்கள் மாம்சத்தின் படி நடவாமல் ஆவியின் ஆக்கினை தீர்ப்பில்லை. இயேசுக்குட்பட்டவர்களாக இருந்து ஆவியின்படி மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. ஆவினாலும் தேவன் அவருக்கு ஆவிந்து வல்லதினாலும் அபிஷேகம் பண்ணினார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியா இருப்பான். என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவுள். அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்வாசி சமாதானத்தையும் பெருக பண்ணும். கிருபையும் சத்தியம் முன்னேறிட்டு உலகாதிப்பதாக நீ அவைகளை உன் கழுத்திலே போட்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகைக்குள் எழுதிக்கொள். அது நமக்கு தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் தயவும் நட்பத்தையும் பெறுவாய். உன் சுயபுத்தியினை சாயாமல் உன் முழு இருதயத்தோடு கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள். உன் பாதைகளை சொல்லிக் கொடுக்கிறோம். கர்த்தரின் கருத்தின் அவர் தூதிய புலம்பன் வாய் இருக்கும்.